அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேட் ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, தனுவாஸ் 2024-25 அகாடமிக் இயருக்கு ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி. அதை ஒரு ஃபுல் ரேங்க் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பற்றி பார்ப்போம். கம்யூனிட்டி வைஸ் என்ன, எவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன கட் ஆஃப் வரைக்கும் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணிட்டு மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா இது 2 வால்யூமாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது 2024க்கு ஜெனரல் அகாடமிக் ஸ்ட்ரீமை பற்றி தான் பேசுகிறோம். அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு 2 வால்யூம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நான் இப்போ பேச போகிறதெல்லாம் முதல் வால்யூம். ஃபஸ்ட்டு வால்யூமில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தமாக ஃபஸ்ட்டு வால்யூமில் 6729 பேருக்கு ரேங்க் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் பார்த்தோம்னா 6729. ஓகேங்களா? அது ஜெனரல் ரேங்க்னு பார்த்தீங்கன்னா அதுதான் லாஸ்ட்டு வரும். ஜெனரல் மீன்ஸ் ஓவரால் ரேங்க்கு. சரி, கட் ஆஃப் எடுத்துக்கோமே. 200க்கு 200 எடுத்தவங்க எவ்வளோ பேருன்னா 15 பேர் இருக்காங்க. ரொம்ப அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது. 200க்கு 200 எடுத்தவங்க 15 பேர். 195லேருந்து 199.667 648 பேர். 190.90லேருந்து 194.5லேருந்து 1204 பேர். 185லேருந்து 189.91 1232. 180லேருந்து 184.865 1258. 175லேருந்து 179.775 வரைக்கும் 1249. ஸோ 170லேருந்து 174.995 1123. சராசரியாக பார்த்தோம்னா அந்த 5 மார்க்கு கேப்பில் பார்த்தோம்னா 1200 பேர் இருக்கிறாங்க. ஒரு 5 மார்க்கு கேப்பில். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான தகவல். இதுக்கு அடுத்து என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா, இந்த கம்யூனிட்டி வைஸு கேட்டகரி வைஸு எப்படி இருக்குது, கட் ஆஃப் எப்படி இருக்குது, கம்யூனிட்டி வைஸு எவ்வளோ அப்ளிகன்ஸு, நம்ம பேசுகிறது எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு வால்யூம் தான். 2 வால்யூம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபஸ்ட்டு வால்யூமு ஏன் ஃபஸ்ட்டு வால்யூம் பேசுகிறோம்னா, இதில் தான் டாப் மார்க்கிலேருந்து, அதாவது 200லேருந்து 170 வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வால்யூமு. அப்புறம் 170 கீழே போகிறதெல்லாம் 2வது வால்யூமில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஜெனரல் அகாடமிக் ஸ்ட்ரீமு. அப்போ இந்த ஜெனரல் அகாடமிக் ஸ்ட்ரீமில் ஃபஸ்ட்டு வால்யூம்னா டாப் மார்க் தானே நம்ம பாசிபிலிட்டி இருக்குது. அதனால தான் இதை பற்றி பேசுகிறோம். ஓசி கேட்டகரியில் 77 பேர் இருக்காங்க. அவங்களுடைய கட் ஆஃபு 170.5 ஃபைனல் கட் ஆஃபு. பிசி கேட்டகரியில் 2438 பேர் இருக்காங்க. அவங்களுடைய கட் ஆஃபு 170.055. பிசிஎம்மில் 232 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுடைய கட் ஆஃபு 170.5. எம்பிசி டிஎன்சி கேட்டகரியில் 2254 பேர் இருக்காங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வால்யூமில் 170 மார்க்குக்குள்ளே இருக்கிறவங்க 170.2. அப்புறம் எஸ்சியில் 1442 பேர் 170.145. எஸ்சிஏவில் 216 பேர் 170.11. எஸ்டியில் 70 பேர் 170.5. ஆக மொத்தம் 6729 பேர் இதில் இருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு வால்யூமில். ஏன்னா 170 மார்க்கு மேலேயே இவ்வளோ பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ எப்படி இருக்கும் பாசிபிலிட்டி சீட் அப்படின்னு சொன்னால், நம்ம மற்ற கேட்டகரி எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு, ஈவன் ஸ்பெஷல் கேட்டகரி ப்ளஸ் அந்த 7.1 கேட்டகரி வொகேஷ்னல் இது எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக ஒரு கட் ஆஃப் எப்படி இருக்கும், எந்த வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குன்றதை அந்த வீடியோவில் பேசுவோம். இந்த சேனல் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் வந்து சேரும். தேங்க்யூ.